அவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளாக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை.
ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அப்படியே வலதுகரம் உயர்த்தி அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. எங்களுக்காக சிலுவைக்கு கடந்து வந்து அடிக்கப்பட ஒப்பு கொடுத்த ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, தர்மையான மாலை வேளையிலும் ஆண்டவரே, சிங்காசனத்துக்கு முன்பாக, அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த மாலை ஆராதனைக்கு தேவையான ஆண்டவரே வழி நடத்துதலுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வந்து சரியான நேரத்தில் நீர் சேர்க்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுடைய கிருபையின் கரம், ஓ ராஜாதி ராஜாவினுடைய வல்லமையின் கரம், கர்த்தாதி கர்த்தருடைய மகிமையின் கரம் இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனையை முற்றிலும் முழுவதும் பொறுப்பெடுக்கட்டும். அரியணையில் விற்றிருக்கிறவரே, கிருபாசன தண்டையிலே ஓ ஹல்லேலூயா நாங்கள் கிட்டி சேர ஆண்டவரே, அந்த கிருபாசனத்துக்கு அண்டைக்கு முன்பாக வந்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்து நடத்துகிற தேவன், நடத்துகிற கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் உடைய பிரசன்னத்தை உணர்ந்து இன்னும் நாங்கள் உம்மை பாட துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். தேவ கிருபையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பாடலை சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி, ஸ்தோத்திரம், பிரைஸ். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். கரங்களை தட்டி பாடுங்க. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். க்ளோரி ஜீசஸ், ஆமென். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உம் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உம் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் பார்வோன் கைக்கு வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுவித்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, பாடுவோம். பார்வோன் கைக்கு விடுவித்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல
ஆசாரியர் உண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி ஜனங்களை எல்லாம் பாதுகாத்து நடத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் பாடுவோம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன் மெய்ப்பன் அல்லவா. தயங்காதே, மனம் கலங்காதே, உன்னை தினமும் காப்போம். இப்படி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடு கூட பாடி மகிமைப்படுத்துவோம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே, மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே, மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம்.
யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் பயப்படாதே, பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று இந்த வேத புத்தகத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் நிறைந்த உலகத்தில் பொல்லாத பிசாசு பயத்தை கொண்டு வந்து ஜனங்களை பயப்படுத்துகிற இந்த உலகத்தில் வாழ்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட தெய்வ பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறபடினாலே உங்களுக்காக எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி இருக்கிறபடினாலே ஏதும் பயம் வேண்டாம் என்று இந்த பாடலில் ஒரு வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் காக்கும் தெய்வம், அவர் காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் அவர் கிருபையினாலே. அல்லேலூயா. பாடி பாடி எனக்கு எதிராக எழும்பி வருகிற அலைகளை எல்லாம் நான் தாண்டி என்னை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த இடத்துக்கு, அந்த உயர்வுக்கு, அந்த மேன்மைக்கு கர்த்தர் கொண்டு போவார். பாடுவோமா? க்ளோரி. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் உங்களையும் என்னையும் தாங்கினாரே. நேசர் கொடி என் மேல் பறக்க, நேசர் உமக்காக ஜீவித்திடுவேன். பாடுவோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. பாடுவோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என் மேல் பறக்க, நேசர் உமக்காய் ஜீவித்திடுவே. நேசர் கோடி என் மேல் பறக்க, நேசர் உமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பயிர்க்கும்படியா கர்த்தர் உங்களை கரம் பிடித்தாரே. பாடுவோமா? கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல்
ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே உள்ளத்தின் இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆமென். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆமென். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்தில் சங்கீதம் 32:10 இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எனவே ஆண்டவருடைய கிருபையினால தான் நாம் நிற்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால நாம் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசுவே, உந்தன் கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம். பாடுவோமா? க்ளோரி. கிருபையால் நிலை நிற்கிறோம், உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை தட்டி, கிருபையால் நிலை நிற்கிறோம், உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். பாடுவோம். உங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசையா, கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க, உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்ததும் பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. சொல்லுங்க, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. ஆமென். பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
கரங்களை தட்டி கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்ததும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. இசையா கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை எல்லாம் ஆற்றியது அப்பா உங்க கிருபை. சொல்லுவோமா? கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, ஆமென். வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. ஏசையா கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. தேவ பலனை கொடுத்தது உங்க கிருபை, என்னை பலப்படுத்தி நடத்தியது அப்பாவுடைய கிருபைன்னு சொல்லி கிருபையின் தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவ பலனை கொடுத்ததும் உங்க கிருபை, பலப்படுத்தி நடத்தியதும் உங்க கிருபை. தேவ பலனை கொடுத்ததும் உங்க கிருபை, என்னை பலப்படுத்தி நடத்தியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. ஏசையா கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. என்னை விட்டு விலகாது உங்க கிருபை, என்னை கைவிடாததும் உங்க கிருபை. உணர்ந்து சொல்லுங்க. என்னை விட்டு விலகாத உங்க கிருபை, என்னை கைவிடாததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோ, உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோ. ஏசையா கிருபையால் நிலை நிற்கிறோ,
நிற்கிறோம். உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோம். ஏசையா கிருபையால் நிலை நிற்கிறோம். உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோம். அப்படி எல்லாரும் எழுமி நின்று, எல்லோரும் எழுமி நின்று, கிருபையால் நிலை நிற்கிறோம். உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ பிள்ளைகளே, கிருபையினால நம்ம நிலை நிற்கிறோம். நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அது தேவ கிருபை. சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, நிற்பது உங்க கிருபைப்பான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, என்னை நிற்க வச்சிருக்கிறீங்க, அது உங்க கிருபை. என்னை நிலை நிற்க வச்சிருக்கிறீங்க, அது உங்க கிருபை. ஓ, உங்க கிருபை என்னை தேடி வந்து என்னை தெரிந்தெடுத்து, தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தேடி வந்து தெரிந்தெடுத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றினாரே, அது கர்த்தருடைய கிருபை. சொல்லுங்க வாய் திறந்து, அது கர்த்தருடைய கிருபை. கிருபை 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 கிருபை. வாய் திறந்து சொல்லுங்க, கிருபை 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 கிருபை. இயேசு கிறிஸ்துவே, அது உம்முடைய கிருபை கிருபை கிருபை. ஓ, இரட்சகருடைய கிருபை, என் மீட்பருடைய கிருபை. ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. ஓ, அது தேவனுடைய ஈவு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே நாம் ரட்சிக்கப்பட்டது தேவ கிருபை. யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? உங்கள் பெற்றோர்கள் ஜெபம் பண்ணி இருக்கலாம், உங்கள் சகோதரர்கள் உங்கள் சகோதரர்கள் நீங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனா நீங்க ரட்சிப்புனா என்னன்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் கிருபையினாலே ரட்சித்தார். கிருபையினாலே ரட்சித்தார். அந்த கிருபையின் தேவனை பார்த்து, அந்த கிருபையின் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பெயர் சொல்லி அழைத்தீரப்பா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே, அது உம்முடைய கிருபை. சொல்லுங்க, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, கிருபைன்ற வார்த்தையை சொல்லுங்க, கிருபைன்ற வார்த்தையை சொல்லுங்க. தேவ கிருபை, கர்த்தருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. ஓ, நான் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை. ஓ, என்னை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினது அவருடைய கிருபை. என் தாயின் கர்ப்பத்தில் நான் இருக்கும் பொழுதே என்னை அவருக்கென்று தெரிந்து கொண்டாரே, அது அவருடைய கிருபை. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே என்னை தெரிந்து கொண்டாரே, என்னை முன்குறித்தாரே, என்னை முன்னறிந்தாரே. அப்பா, உம்முடைய கிருபை கிருபை கிருபை. என்னை பெயர் சொல்லி அழைத்தாரே. சொல்லுங்க வாய் திறந்து, உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தாரே. ஓ, அவருடைய கிருபை 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 கிருபை. ஓ, தேவ பிள்ளையே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களை பெரியவனாய் மாற்றினாரே, பெரியவனாய் மாற்றினார். அது கர்த்தருடைய கிருபை அல்லவா? கர்த்தருடைய கிருபை அல்லவா? கர்த்தருடைய கிருபை அல்லவா? உங்களை உயர்த்தினது கர்த்தருடைய கிருபை அல்லவா? பெரியவனாய் மாற்றினது அவருடைய கிருபை அல்லவா? சத்துருக்கள் உங்களை பார்க்கும் போதெல்லாம் இவன் எப்பொழுது விழுவான் என்று சொல்லி உங்களை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தரோ உங்களை கீழே தள்ள விடவில்லை, நீங்க தள்ளப்பட்டு போக விடவில்லை. கர்த்தர் உங்களை நிலை நிற்க பண்ணினார், உங்களை உயர்த்தினார், உங்களை பெரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, இது உங்க கிருபைப்பான்னு சொல்லுங்க, கிருபைப்பான்னு சொல்லுங்க. அப்பா, உங்க கிருபை கிருபை கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, கர்த்தருடைய கிருபை 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 கிருபை. பெரியவனாக்கினது உம்முடைய கிருபை. ஓ, என்னை பெயர் சொல்லி அழைத்தது உம்முடைய கிருபை. அப்பா, நான் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம், சோர்ந்து போகிறவனுக்கு பலனையோ, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையோ பெருக பண்ணினீரே, அது உம்முடைய கிருபை அல்லவா? உலகம் சோர்ந்து போய் கிடக்கும் போது ஹல்லேலூயா, உதாசீனப்படுத்தி விட்டு கடந்து போய்விடும். உலகம் சோர்ந்து போய் கிடக்கும் போது, வெளநற்று கிடக்கும் போது, ஹல்லேலூயா, உங்களை கண்டுகொள்ளாமல்
இல்லாமல் போய்விடும். ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணினாரே. அந்த சத்துவம் என்ன தெரியுமா? தேவனுடைய கர்த்தருடைய அபிஷேகம் என்கிற பலன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன் அல்லவா? 2 கரங்களையும் தட்டி, ஓ தேவ பலனாலே நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அப்படியே அனல் மூட்டி, ஓ ராபா லகாமா கதாரா கபா தூடபா, ஓ ரீபாமா கபா தூடா மகா தூராதாராபா, ஓ ஷபா கபா கபா தலமா ரிகாதா லங்காதா ரகந்துரங்கதரா ரிபாதா கதா லகந்துரங்கதரா அல்ல மகாதுரா கதுரா கந்துரு. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன், ஓ ஹalleluya, அது எப்படிப்பட்டது தெரியுமா? இளைஞர்களும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வாக்கின்படியே கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை அல்லவா உனக்கு தந்திருக்கிறார். அல்லாமா கதரா ஓ ஷபா துடபா கதரா கந்துரங்கதரா ரிகதலங்கதரபா. கழுகு சட்டைகளை அடித்து உயிரை எழும்புவது போல தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஹalleluya அபிஷேகம் உன்னை உயர்த்தினதே, உன்னை பலப்படுத்தினதே. ஓ ரிபாபாதா டாபாதலமா கதரா, ஓ ரிபாதலா கதரா கந்துரு, ஓ ரிகதலமா கதுடபாதலா கதுரா, ஓ ஷபாதலா கதரகந்துரா ரிமா கபாதுட பௌதர மகந்துரு. ஓ க்ளோரி 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 க்ளோரி. நமக்கு சோத்திரோன்னு சொல்லி அப்படி 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, கிருபை சொல்லுங்க, கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, கரங்களை உயர்த்தி, கிருபை கிருபை கிருபை. மீண்டும் ஒரு முறை கிருபை சொல்லுங்க, கிருபை கிருபை கிருபை. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுங்க, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க எல்லாரும், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்கிறவர், எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்க. உணர்ந்து சொல்லுங்க, நாங்க கலங்க
இன்றைக்கு ஆபிரகாமினுடைய ஒரே மகன், காலம் சென்று பிறந்த மகன் ஈசாக்கு, அந்த ஒருவனை கொண்டு போய் எனக்காக நான் காண்பிக்கிற அந்த மலையின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னபோது ஆபிரகாம் ஒன்றும் சொல்லலை. என்கிட்ட இருக்குது ஒரு பிள்ளை தானே, 2 பிள்ளை கொடுத்துருந்தா கூட ஒரு பிள்ளையை கொடுப்பேனே அப்படின்லாம் கேட்கல. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அப்படியே கடந்து போனார். தேவ பிள்ளையே, உங்ககிட்ட இருக்கிறது இந்த நாட்களில் கொஞ்சம் பணமாக இருக்கும், உங்கள் தேவைகளோ அதிகமாக இருக்கலாம். உங்கள் ஹல்லேலூயா, உங்களை இருக்கிறது கொஞ்சம், ஆனால் தேவைகளோ அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் இப்போ ஆண்டவரை பார்த்து 2 கையை உயர்த்தி யெகோவா ஈரே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஆபிரகாமை போல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஆட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆபிரகாமுக்கு வைத்தது போல உங்களுக்காக ஏதோ ஒரு இடத்துலேருந்து வர வேண்டிய பணம் வரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உள்ளத்திலிருந்து பாடுங்க. இது ஒரு பாட்டாக உதடு நாவிலிருந்து பாடாமல் இருதயத்திலிருந்து பாட போகிறோம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. பொருளாதாரத்தை பார்த்துக்குவாரு. யெகோவா உங்க குடும்பத்தின் தேவைகளை பார்த்துக் கொள்ளுவார். உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்துக் கொள்ளுவார். உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பார்த்துக் கொள்ளுவார். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். களங்களப்பா சொல்லுங்க. இந்த வார்த்தை விசுவாசத்தோடு வரட்டும். களங்களப்பா, நாங்க களங்களப்பா. மீண்டும் ஒரு முறை. களங்களப்பா, நாங்க களங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அவருடைய நாமம் யெகோவா ரஃபா, சுகம் தருகிறவர். தெய்வ பிள்ளையே, உனக்காக எனக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டதை அப்படியே உன் கண்களுக்கு முன்பாக நீ கொண்டு வா. அவருடைய சரீரம் முழுவதும் சவுக்கினாலே அடிக்கப்பட்டதே, உடப்பட்ட நிலம் போல் அவருடைய முதுகு அடித்து கிழிக்கப்பட்டதே. ஹல்லேலூயா. எந்த மனுஷனை தன்னுடைய கரத்தினாலே அவர் உருவாக்கினாரோ அந்த மனிதன் அவருடைய கரங்களிலே ஆணிகள் கடாவினானே. எந்த பாதங்கள் மனுகுலத்தை தேடி இந்த பூமிக்கு கடந்து வந்ததோ அந்த பாதங்களை மனுஷன் ஆணிகளால் கடாவினானே. அவர் கைகளிலே கால்களிலே சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டது எதற்காக? உங்க வலது கரத்தை எடுத்து உங்க இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, எனக்காக. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காக இயேசு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், எனக்கு பரிகாரியா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு நோயும் எனக்கு கர்த்தர் வர விடமாட்டார். அவருடைய தழும்புகளினால் எனக்கு என் ஆண்டவர் சுகம் தந்திருக்கிறார். எனவே அப்படியே ஆண்டவரை பார்த்து, களங்களப்பா, நாங்க களங்களப்பா. சொல்லுங்க, களங்களப்பா, நாங்க களங்களப்பா. யெகோவா ரஃபா, சுகம் தந்த தெய்வமே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, யெகோவா ரஃபா, சுகம் தந்த தெய்வமே.
கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah. Shabaka badala makabadura darakadara kadura. Ushibeda dadaranka kadala. சுகமளிக்கிற உம்முடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளின் வல்லமை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசில் அமருவதாக. ரபாமகத லகந்த ரங்கத ரகதுரகபா ஓஷபாகபதல மகத ரகதுரு. ஆமென் 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 ஆமென். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், பார்த்து கொள்ளுகிறவருடைய ஹல்லேலூயா வல்லமையுள்ள கரம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் அமருவதாக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ராபாது உடாதல மகதரா ரிகமகதல கந்தரா ரிபாதன பதல கதரா. ஹல்லேலூயா. In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறவர், உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து நல்ல சுகபலனை தந்து தேவ கிருபையினாலே நீங்க நடத்த போறீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், உம்மை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் தந்த விடுதலைக்காக, சுகத்துக்காக நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கொடுத்த பதிலுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு நேரம் உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்முடைய பிரசன்னத்தில் நிறைந்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்து நடத்தினீர். உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பிட்டு கொடுப்பீராக, கற்றுக் கொடுப்பீராக, சொல்லிக் கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய வசனத்துக்கு உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான தேவதாசனை அர்ப்பணிக்கிறோம். நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆற்றட்டும், தேற்றட்டும், திடப்படுத்தட்டும். ஆண்டவரே, ஊன்ற கட்டட்டும். கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும். உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கார்வோம். glory, ஸ்தோத்திரம், ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் சாமுவேல் அவர்களை நான் சபையாராக நாம் இணைந்து கரங்களை தட்டி அவருக்கு ஒரு வாழ்த்துதலையும் வரவேற்பையும் நம்ம தெரியப்படுத்துவோம். கர்த்தர் பேசுகிற நேரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமீன். சந்தோஷத்தை அல்லேலூயால காட்டலாமா? கரங்களை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா போடலாமே? ஆமென்.
ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாகவே ஆமேன். திரும்பவும் உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் கிருபை தந்தபடியால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இந்த மாலை வேளை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இன்றைக்கு வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் எடுத்து வாசிக்கலாம். அதே யோபு 22:28 நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோபு 22:28. ஆமென். நிலைவரப்படும், வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல ஏசாயா 14:24 கூட வாசிக்கலாம். ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். வார்த்தை உம்முடையது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் பலமாய் ஆண்டவரே ரூபிக்கிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை புறப்பட்டு சென்று பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்திலே விதைக்க வேண்டுமாய், இதை பார்க்கிறவருடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த ஜீவ விதையானது ஆண்டவரே 100 மடங்கு பலன் தர முடியாய் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற அத்தனை வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மடங்கடிக்கப்பட்டு எரிந்து சாம்பலாவதாக. கிருபையின் கரம் ஆண்டவர் இந்த இடத்தை மூடட்டும். இரத்தத்தினால மூடுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. யோபுக்கு ஒரு தெளிவு இருந்தது. ஆமென். சோத்திர. யோபு அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆமென் சொல்லும் பொழுது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஆமென். நம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று ஆமென் யோபினுடைய நண்பர் இதை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இங்க கவனிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது, நிர்ணயித்தல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டது, தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டது. ஆமென். சோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணா அது நிலைவரப்படும். அல்லேலூயா. நிலைவரப்படுகிறது மாத்திரமல்ல, என்னுடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் நினைவை விட நம்முடைய மூளையினுடைய அளவு, அது எடை எவ்வளவா? 1 கிலோ 300 அல்லது 400 கிராம். அவ்வளவுதான் மனிதனுடைய மூளை. ஆமென். இதிலேயே இவ்வளோ காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிருபை தருகிறார். அப்ப நம்ம நினைவை விட ஆண்டவருடைய நினைவுகள் எவ்வளவு பெருசு? ஆமென். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமா இருக்குதோ அதை விட பெரிதா இருக்கிறது நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகள். ஒரு ஆமென் சொல்லலாமே. நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், இந்த ஊழியத்தை குறித்து, இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரை குறித்து, ஆமென் சோத்திர, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை குறித்து முன்னமே கர்த்தர் என்ன செய்கிறார்னு கேட்டா ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டு அவனுக்கு முன்னாடியே சொல்றார். தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்றாரு, எப்பா உனக்கு நீ யார் தெரியுமா? ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் நீ வருவே. ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப ஆண்டவர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? ஆமென். இந்த வயதில் இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஞானஸ்தானம் எடுப்பார்கள். அது மாத்திரமல்ல, அருமையான இந்த தேவ சபைக்குள்ளாக வருவார்கள். இந்த சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தம் போதிக்கப்பட்டு இவர்கள் வளர்ச்சி அடைந்து ஹல்லேலூயா தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்ற ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. தேவ திட்டம் அல்லது தேவ சித்தம் அல்லது தேவன் என்னை குறித்து என்ன நினைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களால என்ன சொல்ல முடியும்? ஆமென் சோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை, சரி உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? ஆமென். இது கரெக்டான மாதத்துல கேட்கப்படுற கேள்வி. ஆமென். ஆமென். இந்த மே மாதத்துல தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஆமென் சோத்திரம். அடுத்து என் பிள்ளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், ஆமென், எந்த பள்ளியில சேர்க்கலாம், எந்த கிரேடு, ஆமென், இந்த பள்ளி எல்லாம் ஆராய்வோம். இதெல்லாம் ஆராய்ந்து ஒரு 10 பள்ளியில அதுல ஃபில்டர் பண்ணி ஒரு 3ல் 1 ஃபில்டர் பண்ணி என் பிள்ளை அங்க படிச்சா அவன் நல்லா வளருவான் என்ற ஒரு நினைப்பு மனிதனுடைய வாழ்க்கையில, பெற்றோருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. என் பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுத்தா அவன் வளருவான் அப்படின்னு சொல்லி அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்தமா தான் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே, அப்ப ஆண்டவர் மனிதர்களை பார்த்து இன்னொரு விதத்தில் சொல்ற, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு
நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் கொடுக்க மாட்டேனா? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன? ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது ரோமர் 12:2 திட்டமாய் சொல்லுகிறார் கர்த்தர். ஆமென். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், கவனிங்க, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன மேல வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னு கேட்டா, அது ஒன்று நன்மை, அல்லேலூயா. இரண்டாவது பிரியம், மூன்றாவது பரிபூரணம், அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. தேவன் என் மேல ஒரு நன்மையான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் என் மேல் பிரியமான ஒரு காரியங்களை வைத்திருக்கிறார். தேவன் என் வாழ்க்கையை குறித்து, என் குடும்பத்தை குறித்து ஒரு பரிபூரணமான ஒரு சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நீ சகோதரனே, சகோதரியே, என் மகனே, என் மகளே, உன்னுடைய நினைவு காட்டில என் நினைவு, அந்த காரியத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுடு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று யார் சொல்றானா? சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறாராம். இட் டிக்ளேர். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அவருக்கு உங்க காரியத்தை குறித்து, உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து கர்த்தர் அதை செயல்படுத்தும்படியாய், அதை ஆமென் சோத்திரம் கிரியையிலே நடப்பிக்கும்படியாக இந்த ஆமென் சோத்திரம் ஆமென் அவர் திட்டமாய் அவர் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் வாழ்க்கையை குறித்து, என் பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை செயல்படுத்தக்கூடியதான வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து புறப்பட போகிறது. He is going to command. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். இதுக்கு கர்த்தருக்கு தேவை என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒரு கிறிஸ்தவ லைஃப்ல தேவனுடைய திட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனுடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பது தெரிந்து கொண்டா அந்த ட்ராக் அழகா போகும். ஒரு ஆமென் சொல்லலாமே. திசை மாறாது, தடம் புரண்டாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. நீங்க சொல்லுவீங்க, என் மேல வைத்திருக்கிற திட்டம் இதுதான். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் என் மேல இதுதான் வைத்திருக்கிறாரு, நீ சொல்றதெல்லாம் பக்கத்துல இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்போ கர்த்தர் ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, உங்க மனம் புதிதாக. ஏன் மனது புதிதாகணும்? ஆமென். அப்ப அந்த மனது எங்க இருந்தது? அதை ஆராய்ச்சி பண்ணணுமே. அந்த மனது ஸ்தோத்திரம் இருளின் ராஜ்யத்துக்குள்ள கடந்தது. ஆமென். இருளின் ராஜ்யத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, இருள் ஒரு இப்ப எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ற, என்ன பண்ணுவீங்க? அடுத்ததை பத்தி யோசிப்பீங்க. ஏதோ ஒரு பயம் வரும், என்ன ஆச்சு திடீர்னு ஆச்சு. ஆமென். என் பக்கத்துல யாரும் நவுற மாதிரி இருக்கு. ஆமென். ஒரு பயம் வருது, ஒரு கலக்கம் வருது. ஆமென். ஒரு திகில் வருது. எப்போ? இருள்ல இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அப்ப இருளின் ராஜ்யத்திலையும் நம்ம சிந்தை எப்படி இருந்ததுன்னு கேட்டா, நான் கடங்காரனா நான் மறிக்க போறேன்யா, நான் கீழாகிக்கொண்டே தான் போக போறேன், எனக்கு எங்க இதெல்லாம் நடக்க போகுது, என் வாழ்க்கை எங்க உருப்பட போகுது, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், என்னுடைய அப்பா காலத்தில் இப்படி தான் இருந்தது, அது சாபம் போல இருக்கு, அது ஜீன் போல இருக்குது. ஆமென். என் வாழ்க்கையில இதை தான் அனுபவிக்கணும்னு விதி அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் சலிப்போடு இருக்கிறது இந்த பழைய சிந்தை. ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இருளின் ராஜ்யத்தில் இருந்த, இப்ப உனக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் உன் பாதையை நான் என்ன பண்றேன்? வெளிச்சமாய் மாற்றி இப்ப இதுல இப்ப இதுல நடக்கிற பிள்ளைங்க வாயை திறந்து சொல்லுவாங்க, சிந்தை மாற்றப்பட்டவர்களாய் சொல்லுவாங்க, நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் செத்து போயிடுவேன் பழைய சிந்தை சொல்லுச்சு. ஆனா ஸ்தோத்திரம், எனக்கு விரோதமான மந்திரம் இல்ல, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று புது சிந்தை சொல்லுது. ஹல்லேலூயா. இதேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ புதிய ஆவியை உடையவர்களாய், புதிய சிந்தையை உடையவர்களாய் என் திட்டத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுக்கு கிருபை தர கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. நான் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், நினைவை வைத்திருக்கிறேன், அதை செயல்படுத்த போகிறேன், அது நிலை நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்னு கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா.
நான் நினைத்திருக்கிறபடியே உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகுது. ஹல்லேலூயா. நான் என்னெல்லாம் உன் வாழ்க்கை குறித்து சொல்ல போறேனோ, என்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை குறித்து நான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேனோ, என்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை குறித்து பரிபூரணமான சித்தத்தை வைத்திருக்கிறேனோ, அதை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றவும் வல்லவர். ஹல்லேலூயா. அதை கமாண்ட் பண்ணி உன் வாழ்க்கையில செயல்படுத்தவும் வல்லவர் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 14:27 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென், கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. என்ன ஒரு பயங்கரமான ஒரு வசனம் இது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. யார் அதை வியர்த்தமாக்குவான்? அதை வர்த்லெஸ்ஸா போக யார் செய்ய முடியும்? அதே போல என் கை நீட்டப்பட்டு செயல்படுத்தும்படியாக நீட்டப்பட போகிறது. அதை யாராலே திருப்ப முடியும்? ஒரு ஆமென் சொல்லலாமே. யாரால முடியுமா? எந்த மனுஷனால முடியுமா? இந்த சத்ருவினால ஆண்டுடைய திட்டத்தை உடைக்க முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நான் நல்லா கவனிங்க. நம்மை குறித்து ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறதை, நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை, நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை ஆமென், எந்த மனுஷனாலும் எந்த சத்துருவாலும் எந்த மாய வித்தையினாலும் அதை தடுக்கவும் முடியாது. ஆமென். அதை மாற்றவும் முடியாது. அதை திருப்பவும் முடியாது. கர்த்தருடைய கரம் செயல்படுத்தும்படியாய் எழுந்தருளி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. யோபு சொல்றாரு 9:12 வாசிக்கும் பொழுது, யோபு 9:12 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு வாசிங்க. இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அல்லேலூயா. உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்து உங்களோட பேசுறாருன்னா வைத்துக் கொள்ளுங்களேன். அவரை பார்த்து ஏன் இப்படி செய்கிறீர் என்று கேட்க ஒருத்தனும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. எரேமியா 18:6 ஆமென், இப்படிதான் அவருடைய கரத்துல நாம இருக்க போகிறோம். எரேமியா 18:6 இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்றாரு. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, ஆமென், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த சபை யார் கையில இருக்குது? சத்தமா தான் சொல்லலாமே. தைரியமா நீங்க டிக்ளேர் பண்ணுங்களேன். கர்த்தருடைய கையில இருக்குது. நீங்க யார் கையில இருக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க யார் கையில இருக்குது? உங்க வருமானம் யார் கையில இருக்குது? உங்க பலன் யார் கையில இருக்குது? உங்க உயர்வு யார் கையில இருக்குது? உங்க அபிஷேகம் யார் கையில இருக்குது? எல்லாமே கர்த்தர் கரத்துல இருக்குது. அதை திருப்ப எந்த மனிதனும் இனிமே பிறக்கவும் முடியாது. எந்த சத்ருவும் எழுவ முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உடபலாக்கரபகசிடபலாக்கரியா. இந்த களிமண்ணை போல தான் நாம இருக்கிறோம் அவர் கரத்துல. அல்லேலூயா. இந்த களிமண் அவர் டிசைன் பண்றாரு. அந்த களிமண் பேசுறதுக்கு அதிகாரமே இல்லையா? அல்லேலூயா. நீர் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முடியாது. அது அமைதியா இருக்கும். ஏன்னு சொன்னா ஆமென், யார் கரத்துல இருக்கிறோன்னு அதுக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல ஒரு வேலை செய்கிற வேலைப்பாடு உள்ள ஒருத்தனுடைய கையில நான் இருக்கிறேன். ஆமென். சோத்திரம். அதோ அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல பாண்டத்தை போல என்னையும் இந்த மனுஷன் உருவாக்குவார் என்ற களிமண் இருப்பது போல கர்த்தருடைய கரத்துல உங்க வாழ்க்கையை வைங்க, குடும்பத்தை வைங்க, உங்க வேலையை வைங்க, ஊழியத்தை வைங்க, உங்களுடைய சரீர பலத்தை எல்லாவற்றையும் நீங்க வைத்து பாருங்க. கர்த்தர் வணைவாரு. ஆமென். ஒருவேளை பிசங்கி இருக்கலாம், ஒருவேளை உடைந்து இருக்கலாம். அது வாட் எவர் இட் மே பி, அதை திரும்பவுமாக நல்ல பாண்டமாக, திரும்பவுமாக உபயோகப்படுகிற பொருளாக, திரும்பவுமாக ஆமென் சோத்திரம் ஒரு பிரேக் த்ரூவை உண்டாக்குகிற ஒரு ஆயுதமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போவது நிச்சயமே. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஏசாயா 43:13 சொல்லுகிறது, நான் செய்கிற வாசிங்க. ஏசாயா 43:13 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்க இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா.
நல்ல கவனிங்க, விசுவாசத்தோடு இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. இங்க இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை ஆமென் சோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று செய்யும் பொழுது அதை பறிப்பவன் ஒருத்தனும் கிடையாது. என்ன செய்கிறீர் அவங்களுக்குன்னு கேட்பவனும் ஒருத்தனும் கிடையாது. நான் செய்கிறத தடுக்கிறவன் ஒருத்தனும் கிடையாது. அவருடைய கையை திருப்ப போகிறவனும் ஒருத்தனும் கிடையாது. அப்ப பிளைண்டா நீங்க விசுவாசிங்க. ஆமென். அவர் நிர்ணயித்தபடியே என் வாழ்க்கை இனி ஆரம்பமாக போகிறது. அவர் நிர்ணயித்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில கிடைக்க போகிறது. அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிற திட்டம் என் வாழ்க்கையில செயல்பட போகிறது. அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறதான அத்தனை பரிபூர்ணங்கள் என் வாழ்விலே கிடைக்க போகிறது. ஹalleluya, ஆமென். ஒரு நெகட்டிவை எதை வைத்து அழிக்கலாம்னு கேட்டா பாசிட்டிவானதை வைத்து அழிக்கலாம். ஹல்லேலூயா. அது போல இந்த வார்த்தைகள், தேவ வார்த்தைகளை வைத்து எல்லா சாப வார்த்தைகளை, எல்லா விதமான பிசாசின் வார்த்தைகளை அழிக்கிற ஒரு ஆயுதம் தான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மலமாக்க அவைகள் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் ஹல்லேலூயா தர்க்கங்களையும் ஹல்லேலூயா தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்துகிற வல்லமை நம்மிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற நிர்ணயத்தை எல்லாம் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில கர்த்தர் நிர்ணயித்து வைத்த ஆசீர்வாதங்கள் வருவதாக. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அதை தடை பண்ணவோ அல்லது மாற்றவோ அல்லது கெடுக்கவோ அல்லது ஒழித்து விடவோ அல்லது இல்லாமல் போக செய்யவோ அல்லது வெறுமையாக்கி விடவோ எந்த சத்துருவினாலும் முடியாது என்பதை முதல் நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் புது சிந்தை உண்டாயிருக்குது. இந்த புது சிந்தை இப்ப வாயை திறந்து சொல்ல போகுது. ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்னா, என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, நினைவு என்னன்னு கேட்டா எரேமியா 29:11 சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நான் உங்க பேரில, அப்படின்னா என்னங்க, எல்லாருக்கும் இங்க பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த சபைக்கும் பேர் இருக்குது. அல்லேலூயா. அப்ப அந்த பேரை வைத்து சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் என் பேரில நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். சொல்லுங்க, அறிவேன் என்று சொல்லுங்க. நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். எல்லாம் எப்படிப்பட்டது? அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அது நன்மையானவைகள். ஹல்லேலூயா. அதை மாற்ற அல்லது தடுக்க அல்லது திருப்ப அல்லது ஒழித்து விட எந்த சத்துருவினாலும் முடியாது முடியாது முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் ஒன்றை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். யார் மேல நிர்ணயித்து வைத்திருக்கிறார்? நம்ம எல்லாரும் யாருன்னு கேட்டா கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனுக்கு விரோதமா எந்த சத்துரு எழும்பினாலும் கர்த்தருடைய கை அந்த இடத்துல விரோதமா எழும்பி, ஆமென், அவன் தேவ திட்டத்துக்கு விரோதமா, உங்க மேல வைத்திருக்கிற தேவ தெரிந்து கொண்ட பாத்திரத்தின் மேல கர்த்தர் வைத்திருக்கிற தேவ திட்டத்துக்கு விரோதமா எந்த சத்துரு எழும்பினாலும் கர்த்தர் அப்படியே திருப்பி கர்த்தருடைய திட்டத்தை செயல்படுத்த போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் தெரிந்து கொண்ட பாத்திரம் எல்லா கரங்களை உயர்த்தி அவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லலாமே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 78:70 வாசிக்கும் பொழுது 78:70 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து எங்க இருந்துங்க எடுக்கிறார் இவரை? அல்லேலூயா. நம்மள எங்க இருந்து எடுத்துறாரு? ஆமென். எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்கு. ரட்சிக்கப்பட்ட சாட்சி கேட்டா அதுவே ஒரு 2-3 ஒரு வாரம் வைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த தாவீதை எங்க இருந்து தெரிந்து கொண்டார்னா ஆட்டு தொழுவத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். ஒரு ஆமென் சொல்லலாமே. இப்படி தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் மேல ஆமென் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இவன் மேல ஒரு திட்டத்தை வைத்து அவருடைய 15வது வயதிலேயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா அவனுக்கு யூதா என்ற ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்து, ஆமென், இது யூதாவுக்கு எல்லாம் நீதான் ராஜா அப்படின்னு சொல்லி 15 வயசுங்க. அல்லேலூயா. 15 வயது. அடுத்து 30வது வயதிலேயே அவன் யாருக்கு எதற்கெல்லாம் ராஜாவாகிட்டான்னா இஸ்ரவேலுக்கே ராஜாவாகிட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்குது. அல்லேலூயா. இந்த தெரிந்து கொண்ட பாத்திரம் ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுக்கிறாரு. ஆமென். முதல் வனாந்தரம் தான்
ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் வைத்து கர்த்தர் அவனை வணைந்து கொண்டே இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான ஆமென் இந்த தேவ திட்டத்துக்கு விரோதமா ஏதாவது இருக்கா தாவீது கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் வணைந்து கொண்டே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. வணைந்து கொண்டு ஏற்ற காலம் வந்தது. அந்த ஏற்ற காலத்துல நான் தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு ஒரு திட்டத்தை நான் வைத்தேன், அதை செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லி சாமுவேலை எழுப்பி கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய ஊருக்கு அனுப்பி ஆமென் என்ன செய்கிறார்? 1 சாமுவேல் 16:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 16:12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வந்து நிக்கிறாங்க, கர்த்தர் அவனை இது பண்ணல. கர்த்தர் ஒருத்தனை தெரிந்து கொண்டு ஒருவன் மேல கர்த்தர் திட்டத்தை வைக்கிறார்னா சரியான நேரத்துல குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறனாலும் ஆமென் ஒருவன் மேல கர்த்தர் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மேல ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். அது அப்பப்ப கர்த்தர் வந்து என்ன செய்வார்னு கேட்டா அந்த திட்டத்தை கர்த்தர் செயல்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு. 1ஆம் வசனம் வாசிங்க. 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. அவன் குமாரில் ஒருவனை எங்கிருந்து எடுத்தாரு? ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்த அவனை ஆமென் செயல்படுத்த தொடங்குறார் தம்முடைய திட்டத்தை. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? முதலாவது இவன் மேல அபிஷேகத்தை வை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவனை ஒரு ராஜாவாக ஏற்படுத்தி தம்முடைய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில ஆமென் ஸ்தோத்திரம் இவன் ராஜா என்பதை ஆமென் தனியா வைத்து ரகசியமா தான் இவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அப்படிதானே? எல்லாரும் முன்பாக அபிஷேகத்தை கொடுக்கல. ஆமென். அபிஷேகம் கொடுத்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை பார்க்கிறான். பார்த்து அவனுக்கு ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க. ஒரு நாள் வந்தது ஆமென் எல்லாருமே அவனை எப்படி பார்க்கிறாங்கன்னா இவனை ஆடு மேய்க்கிறவனாகவே அப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய திட்டம் அவன் மேல இருக்குது. ஆனா இவனை பார்க்கிற விதம் என்னன்னா ஸ்தோத்திரம் அலட்சியம் பண்ணப்பட்ட தாவீதாய். ஆமென் ஸ்தோத்திரம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாவீதாய் காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, இவன் கூட நான் இருக்கிறேன், இவன் மேல ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்கிறதை நான் நிரூபிக்க போகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை கர்த்தர் எழுப்புறார். அந்த இடத்துக்கு அனுப்புறாரு. சொந்த சகோதரர்கள் அலட்சியமாய் பார்க்கிறார்கள். சவுல் அலட்சியமாய் பார்க்கிறான். இவனா இந்த கோலியாத்தை. ஆனா பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு விரோதமா யார் எழும்பினாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா தேவ திட்டத்துக்கே அவங்க எதிர்க்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை நிர்ணயித்திருக்கிறாரு, அதை திருப்ப பார்க்கிறாங்க தம்முடைய வாயினால. கர்த்தர் ஒன்றை தாவீது மேல நிர்ணயித்து வைத்திருந்தாரு, அதை அலட்சியமாய் பார்க்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவனை அப்படி பார்க்கல. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இவனை நிரூபிக்க கர்த்தர் திட்டம் பண்ணி கர்த்தர் சின்ன தாவீதாகிய இவனை கோலியாத்தை மேற்கொள்ளும்படியாய் ஜெயம் எடுக்கும்படியாய் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தான். ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த ஜெயம் என்ன செய்ததுன்னா ஒரு பாட்டாவே உருவாச்சு. அல்லேலூயா. அந்த பாட்டா உருவாகி தாவீது கொன்றது, சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. ஆமாங்க. ஹல்லேலூயா. இந்த 2 வரி பாட்டு அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். தாவீதுக்கு வேணா அது ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த பாட்டு தான் உன் வாழ்க்கையில உயர்வை கொடுக்க போகுது. ஹல்லேலூயா என்பது தாவீதுக்கு தெரியாம இருந்தது. ஆமென். நான் சொல்லுவேன், கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பினா. யாரு? சவுல் எழும்பினா. எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 18:9-10 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே ஆமென் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி ஆமென் சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் போதுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்நாள் முதற்கொண்டு எப்பெல்லாம் அந்த பாட்டு பாடினாங்களோ ஆமென் அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதுக்கு விரோதமா எழும்புறான். அவன் தாவீதுக்கு விரோதமா எழும்பல, தேவன் நிர்ணயத்தை தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு விரோதமா எழும்புறான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருந்தா
நான் சொல்ல முடியும், ஆமென். உங்கள் உயர்வுக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா நீங்கள் ஒழிந்தே போகணும்னு சொல்லி அநேகர் எழும்பலாம். இந்த சவுலின் மேல இருந்த பொல்லாத ஆவியா, ஹார்ம்ஃபுல் ஸ்பிரிட், அவன் ஜெல்லஸ் ஸ்பிரிட், அவன் காய்மகாரமாய் பொறாமை கண்களோடு அவன் பார்த்து கொண்டு, ஸ்தோத்திரம் பாருங்க, கிட்டத்தட்ட 21 முறை தாவீதை கொல்ல பார்த்தான். எத்தனை முறைனா 21 முறை. ஒரு 5 முறை இஸ்ரவேல்ல இருக்கிற ராணுவத்தை அனுப்புறான். யாரை கொல்றதுக்கு? ஒரு தாவீதை கொல்றதுக்கு இஸ்ரவேல்ல இருக்கிற ராணுவத்தை அனுப்புறான். 16 முறை இவன் கூட சேர்ந்த ராணுவமும் சேர்ந்து போய் அவனை வேட்டையாட பார்க்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அத்தனை முறையும் அவர்கள் தோற்று போனார்கள். ஏன் கேட்டா, தாவீதின் மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தாவீதின் மேல கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்ல முடியும், உங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டினாலும், உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், உங்களுக்கு வகை தேட பார்த்தாலும், நான் சொல்லுவேன் எல்லாம் தோல்வியில முடியும். ஏன்னா கர்த்தர் உங்கள் மேல நிர்ணயித்த திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்ட நபருடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை உடைக்க, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குதுங்க. இங்க வந்து உட்கார்றதுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஈவினிங் சர்வீஸ்க்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த சபைக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன்னா நீங்க தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் நான் சொல்லுவேன், ஆமென், இந்த இரும்புக்கு நடந்தது தான் கெதி. அல்லேலூயா. இந்த இரும்பு என்ன நினைக்கும்னா, என்னை அழிக்க இந்த உலகத்துல ஒருவனும் கிடையாதுயா, நான் அடிச்சேன்னா அவ்வளவுதான், எல்லாம் காலி அப்படி நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனா அதை கிடப்புல போட்டா அதுகிட்ட இருந்து வருகிற இந்த துரும்பு இருக்கு பாருங்க, அதுவே அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அரித்து போட்டுருமா. அல்லேலூயா. அதே போலதான் சவுலை ஆண்டவர் என்ன பண்ணாரு? எதுவும் செய்யல, அவனே அவனுடைய இதை நட்டு 1 சாமுவேல் 31:4 வாசிங்களேன். சவுல் எப்படி செத்தான் பாருங்க. 1 சாமுவேல் 31:4. தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். அதன் மேல் அவனே விழுகிறான். அல்லேலூயா. எவன் எழும்புனானோ, நீங்க அமைதியா கர்த்தருடைய சமூகத்துல இருங்க. தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்க எல்லாருமே. அல்லேலூயா. ஆமென். இந்த சபை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை. அல்லேலூயா. ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபையா இருக்கிறபடினால நான் தைரியமாய் சொல்ல முடியும், சத்துரு அவனே விழுந்து சாவான். அல்லேலூயா. அவனே காணாமல் போவான். கர்த்தர் உங்கள் சார்பில் இருப்பார். உங்கள் திட்டங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதை ஒழித்துவிட மாற்ற ஒரு நபரால முடியாது. ஏனால் கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். அதை மாற்ற ஒருவரால முடியாத கரம் உங்களுக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. எசையா 45:1 வாசிக்கும் பொழுது கோரேசை குறித்து ஒரு திட்டத்தை, கோரேசு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிறார். 45:1 வாசிங்களேன். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஆமென் ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி ஆமென் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க ஆமென் கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. இவனை குறித்து ஆண்டவருடைய பிளான் என்னையா, என்ன நோக்கம், இந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்தை குறித்த நோக்கம் என்ன? 44:28 நீங்கள் வாசிக்கும் பொழுது 44:28 கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், ஆமென், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி ஆமென் நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி அல்லேலூயா எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் அவன் மேல திட்டத்தை வைத்து யோபு 22:28 நிறைவேற்றுறார். அல்லேலூயா. அவன் என்னெல்லாம் நிர்ணயம் பண்றானோ அதெல்லாம் நிலை நிற்கும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நீ அஸ்திபாரப்பட்டனா அவன் சொல்றதெல்லாம் நடக்கும். எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் நிறைவேற்றுவான். இப்படி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை கோரேசுக்கு வைத்தாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா 45 ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா வாசல் மூடுது, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். வியாபாரங்கள் தடைபடுகிறது. ஆனால் எகிப்தின் வர்த்தக லாபம் தாண்டி வந்து இவரிடத்துல சேரும்படியா கர்த்தர் உதவி செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. வெட்கப்படுத்துகிற ஆவிகள் எழும்புது, கர்த்தர் எழும்பி கிரியை செய்கிறார். அவருடைய கரம் பலமாய் கிரியை செய்தது. கோரேசுக்காக நடந்தது என்ன? எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் மாற்றி போட்டது. ஒரு ஆமேன் சொல்லலாமே.
நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருந்தா கர்த்தர் எனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை நிர்மூலமாக்கி திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருக்கு நின்ன நிர்ணயித்து வைத்திருக்கிறார் என் வாழ்க்கை குறித்து. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், எனக்கு விரோதமாக எழும்புகிற நபர்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி என் மேல வைத்த நோக்கத்தை அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு இருங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக என் மேல கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நான் சொன்னேன் இல்லையா, ரோமர் 12:2 நம்ம மேல என்ன? ஆமென். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அல்லேலூயா. அப்ப அந்த பிரியத்தை ஆண்டவர் எப்படி காட்டுறாரு அப்படின்னு பார்த்தா, ஸ்தோத்திரம், எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 27:33. வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி. போதுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் கடைசி வசனம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். அல்லேலூயா. நீங்க அப்புறம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்குறான். ஏன்பா இவன் நடுங்குனா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஒரு பிளானை வைத்திருந்தான். கவனிங்க, ஈசாக்கு ஒரு பிளானை வைத்திருந்தான். என்ன பிளான் அப்படின்னு கேட்டா, என் மூத்த மகனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் போய் சேரணும். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் நினைப்போம், மூத்த மகனுக்கு இப்படி ஒதுக்குவோம், ரெண்டாவது அப்படி இப்படின்னு இருக்கும். அப்போ இவனும் இந்த ஏசாவுக்கு நல்ல ஒரு வெகுமதிகள் வர வேண்டும், அந்த ஏசாவுக்கு தான் அந்த மூத்த மகனுடைய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரணும்னு நினைத்தான். ஆனா கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரு. அல்லேலூயா. அது ஏசாக்கு இல்ல, யாக்கோபுக்குன்னு கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. அதை மாற்ற எவ்வளோ காரியங்கள் நடந்தது, ஆனால் அது நிறைவேறல. கர்த்தர் நிர்ணயித்த காரியங்கள் மாத்திரம் தாங்க நடந்ததுங்க. அல்லேலூயா. ஏன்பா இது நடந்தது? அமீன். பிரமித்து நடங்குறான் ஈசாக்கு. அப்ப ஆண்டவர் அவனுக்கு புரிய வைக்கிறார். எப்பா, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் என்ன பண்ணிட்டான்? விற்று போட்டான். அல்லேலூயா. இத நிமித்தம் நான் அவன் மேல பிரியமா இல்லை. யார் மேல பிரியமா இருக்கிறேன்? யாக்கோபின் மேல நான் பிரியமா இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் அவனுக்குரியது. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு மனுஷன் தடை பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறத எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் திருப்போம் உங்களுக்கு நேராய். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அவர் என்னை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியமே. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை வாசிங்கன்னா, ஆதியாகமம் 48:17-20 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, அமேன். சோத்திரம். யோசேப்புக்கு 2 மகன் இருந்தான். அல்லேலூயா. அமேன். இந்த 2 மகனை யார்கிட்ட கொண்டு வரான்? யாக்கோபு கிட்ட கொண்டு வரான். ஈசாக்கு தாத்தாங்க. அப்ப யாக்கோபு கிட்ட கொண்டு வரான். அமேன். சோத்திரம். அப்ப அந்த யாக்கோபு என்ன செய்கிறான்னு கேட்டா, வலது கையை யார் மேல வைக்கிறான்? சின்ன மகன் மேல வைக்கிறான். அமேன். இடது கையை, ஆமாங்க. அல்லேலூயா. இப்ப மாத்தி வைக்கிறான். மாத்தி வைத்ததை பார்த்துட்டு ஆமென், யோசேப்புக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா இது? என்ன நடக்குது? இவன் தான் மூத்த மகன். இல்ல, சின்னவன் பெருகுவான். அல்லேலூயா. கர்த்தர் இவன் மேலதான் அந்த ஆசீர்வாதத்தை வைக்கணும்னு சொன்னா, எந்த மனுஷனாலும் 48:19 வாசிங்கன்னா, எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் தகப்பன் அவனை தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் இதுதாங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அந்த திட்டத்தை மாற்ற ஒருவராலும் முடியாது. கர்த்தர் நிறைவேற்றியே தீர்ப்பார். அவர் நிர்ணயித்தது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிழையாம் நினைச்சான். அல்லேலூயா. இந்த பாலாக்கு எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இவன் எப்படியாவது அவன் பக்கமாய் அவன் வசமாய் திருப்பி விட வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்தான். பாலாக்கு பிழையாம வைத்து ஒரு சாப வார்த்தைகளை வைத்தா அவங்க எல்லாருமே துரத்தப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, இவனுக்கான ஆசீர்வாதம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். என்னாகமம் 24:1. என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த பிலேயாம் பாருங்க, அநீதியினுடைய கூலியை வாங்கிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமா, தேவ திட்டத்துக்கு விரோதமா அவங்களோடு சேர்ந்து செயல்படுறான். ஆனா கர்த்தர் பாருங்க, எப்பெல்லாம் இவன் சபிக்க வாயை திறக்கிறானோ அப்பெல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரு? ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா.
அவன் நினைச்சது நடக்கல. ஆமென். கடைசியா கர்த்தருடைய பிளானை அவன் புரிஞ்சு கொண்டான். என்ன பாருங்க, 23:20 வாசிங்கன்னா, என்னாகமம் 23:20. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பவே கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அப்ப கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது ஒரு ஆமேன் சொல்லலாமே. அதை திருப்ப மனுஷர்கள் எழும்பலாம், சத்துருக்கள் எழும்பலாம், சாப வார்த்தைகள் எழும்பலாம். ஆமென், சோத்திரம். எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும் நான் சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுவேன், கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது நிச்சயமே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அடியனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு சாட்சி என்று நான் சொல்ல முடியும். ஆமென், சோத்திரம். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென், தெரிந்து கொண்டு ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஆமென், சோத்திரம். ஏற்ற வேளை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். நல்ல ஒரு திருமண வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். திருமணத்துக்கு பிறகு என்னங்க கேட்பாங்க? குழந்தைய கேட்பாங்க. ஐயா சோத்திரம், நம்ம வேற எல்லா இடத்துக்கும் போறவங்களா? ஆமென், போற இடங்களெல்லாம் கேட்பாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியாது. ஆண்டவரே என்ன பண்ணலாம் ஆண்டவரே? அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணாம இருப்போமா? ஜெபம் பண்ணுவோம். ஆமென், சோத்திரம். அப்ப கர்த்தர் வார்த்தையெல்லாம் கொடுக்கிறார். இப்படி கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை வைத்து கொண்டு ஜெபிப்பது உண்டு. காத்திருக்கலாம். ஆமென், சோத்திரம். கர்த்தர் செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைச்சா அதை ஒருவராலும் திருப்ப முடியாது. இதுதான் நம்முடைய திட்டமா இருக்குது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா மனிதர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமென், வார்த்தை ஏதாவது விசேஷம் உண்டா? வேற என்னங்களாம் கேட்பாங்க? வேற என்ன கேட்பாங்க? ஏதாவது நல்ல செய்தி உண்டா? இப்படி நிறைய வார்த்தை கேட்பாங்க. ஆமென். இப்படி நிறைய கேட்குற பட்சத்தில் போகிற இடங்கள்லாம் ஆமாம் நான் சொல்கிறேன் ஏதாவது எனக்கு வார்த்தையே இல்லை. ஆமென், என்ன செய்கிறது? அப்படியே ஓடிக்கொண்டு இருந்தது. ஆமென். எங்களுடைய வீட்டில் ஒரு பாஸ்டர்மா ஒருத்தங்க வந்தாங்க, பார்க்கறதுக்காக வந்தாங்க. அப்போ பார்க்கறதுக்கு வரும் பொழுது மனைவி பார்க்க வரும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் கூட திருமணமான புதிதில் ஆமென், ஸ்தோத்திரம் 2 வருடங்கள் கடந்து போய் ஆமென், திருமணத்தில் எல்லாருமே நாங்களும் இந்த ஊழியத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், கர்த்தரிடத்தில் நான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டால், ஓ மை கிஃப்ட் இஸ் ஆன் தி வே ஃப்ரம் த ஹெவன். அப்படின்னா என்னங்க? என் ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. என் பதில் பரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கு. என் விடுதலை பரத்திலிருந்து வந்து கொண்டே. இந்த வார்த்தை அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க கிட்ட. எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்டா ஒரு பிலீஃபை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆஹா, இனிமே போற இடத்தெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆந்தி வேலை இருக்குயா. யாரை கேட்டாலும் அடுத்த நாள்ல இருந்து குஷி ஆயிட்டேன். ஆமென், சோத்திரம். எங்க போறனோ அங்க எல்லாருமே என்னங்க, என்ன விசேஷம்? ஆன் தி வே. இன்னொருத்தங்க என்ன விசேஷம்? ஏதாவது நல்ல செய்தி உண்டா? ஆன் தி வே ஃப்ரம் த ஹெவன். அல்லேலூயா. என்ன சொல்லுவேன்? ஆன் தி வே சொல்லிக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்மளுக்கு அதிகமாகும் போது பிரச்சனை வரும். அப்படிதானே? அந்த விசுவாசத்தை எப்படியாவது உடைக்கணும். இவன் ஆசீர்வாதத்தை பெறவே கூடாது. இவன் திரும்பவும் அவிசுவாசமா மாறணும், இருளில் உட்காரணும். ஆமென், சுத்தமா இவனை க்ளோஸ் பண்ணணும்னு பிசாசு நினைப்பான். அதுக்குன்னு சில மனிதர்களை எழுப்புவான். ஆமென், சோத்திரம். அட்வைஸுக்கு கொஞ்சமா பஞ்சமா. ஆமென், அதுக்கு காசு பணம் கிடையாது. ஆமென், நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு என்ன படிக்கணும்னு சொல்லுங்களேன்னா ஒரு லிஸ்டையே போடுவோம். ஆனா நம்ம 8வது தான் இருப்போம். பார்த்துருப்பீங்களா? அப்போ ஸ்தோத்திரம். இப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம், ஒரு வெல்விஷர்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது தானே. ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டாங்க. எல்லாம் செக்அப் பண்ண எல்லாமே நார்மலு. ஆனால் லிஸ்ட்டு மாத்திரம் பெருசாக இருக்குது. அதை போய் எவ்வளோ ஆகும்னு சும்மா கேட்டேன். 5000 ரூபாய் ஆகும் மாத்திரையே. என்ன இது? கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்துட்டாரு, நம்ம காத்திருக்கிறோம், ஏன் இப்படி? அப்போ நாங்கள் டிசைட் பண்ணோம், ஆமென், சோத்திரம், இது எல்லாத்தையும் அப்படியே வைப்போம், கர்த்தர் சமூகத்தில் இருப்போம், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னு சொல்லும் போது அந்த பாஸ்டர்மா வந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க தனியாக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ ப்ரைஸ் பண்ணி தேங்க் பண்ணு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு துதிச்சுக்கிட்டு இரு. அல்லேலூயா. ஆமென். என்கிட்ட நீ கேட்கக்கூடாது, ஆண்டவரே இதை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது, என்னை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். இந்த வார்த்தையை மாத்திர ஆண்டவர் சொன்னார்.
இப்படி சொல்கிற பட்சத்தில் ஆமீன் அவங்க வந்த உடனே சொன்ன உடனே நான் அப்படியே நாங்களும் துதிக்க ஆரம்பித்தோம். கிடைக்கிற நேரமெல்லாம் ஆண்டு சொன்னார் அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம செயல்படுத்துவோம்னு சொல்லி செயல்படுத்தி கொண்டே இருந்தோம். அப்போ தான் போராட்டம் இன்னும் அதிகரிக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஈவினிங் மீட்டிங் ஒரு இடத்துல போகும் பொழுது அவங்களும் நானும் போயிருந்தோம். அப்போது ஸ்தோத்திரம் அந்த ஊழியத்தில் இருக்கிற ஒரு நபர் ஸ்தோத்திரம் எல்லாம் முடிஞ்சுது, அனாயிண்டிங் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். அவர் வந்தார். நல்லா பேசுனீங்க, அனாயிண்டிங் எல்லாம் நல்லா இருந்தது, ஆனால் வேர் இஸ் த பிளெஸிங்? உங்களுக்கான அந்த விசேஷம் எங்க, நல்ல செய்தி எங்க, எப்போ, என்ன இது அப்படின்னு கேட்கும் போது ஒரு மாதிரி நெருடலாக ஒரு எம்பாரசிங்காக இருந்தது. ஆண்டவரே என்ன ஐயா இது, அவங்ககிட்ட சொல்கிறேன் ஆண்டிவேன்னு சொல்கிறேன், அப்பயும் கேட்க மாட்டேன்றாங்க. ஆண்டவர் இதையும் தாண்டி என்ன சொல்கிறதப்பா அப்படின்னு இருக்கும் பொழுது கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வேளையில் சோத்திரம் அவங்களுடைய மனைவி வந்தாங்க. அவங்க மனைவி வந்து என் மனைவியை தட்டி இவர் நிறைய பேசிட்டார், நாங்கள் 2 பேர் தான் நிற்கிறோம், நிறைய பேசிட்டாரு. சோத்திரம் முதல்ல நீ ஆசீர்வதிக்கப்படு, அப்புறமா நீ பார்க்கலாம், ஊழியத்தை பார்க்கலாம், அப்புறம் நீ செய்தி கொடுக்கலாம், அப்புறம் நீ ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட வார்த்தை என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற பட்சத்தில் அவங்க மனைவி வந்தாங்க, தோள் மேலே தட்டி சொன்னாங்க, எங்களுக்கே 4-5 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பெக்கிறதுக்குன்னாங்க. சாருக்கு அப்படியே முகம் அப்படியே தொங்கிடுச்சு. இவ்வளவு நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோமே, என்னடா இது, எல்லாத்தையும் போட்டு அப்படியே தொப்புன்னு உடைச்ச மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அப்படியே அவங்க டவுன் ஆயிட்டார் அவரு. கர்த்தர் அந்த இடத்துல எழும்பினார். அல்லேலூயா. என் விசுவாசம் குறைந்து போகாதபடி கர்த்தர் எழும்பினார். திரும்பமா ஜெபிக்க ஆரம்பித்தோம், அப்படியே துதிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் பார்த்தார், எந்த நாள்னு கர்த்தருக்கு தெரியும். அதே போல அப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் அந்த பாசிட்டிவாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. பாசிட்டிவாக மாற்றி அந்த 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 ப்ரிஸ்கிரிப்ஷனோட நான் போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க சொன்னாங்க, பார்த்தியா நான் கொடுத்த டேப்லெட் ஒர்க் ஆகிடுச்சு. நாங்கள் சொல்கிறோம் ஒரு டேப்லெட் கூட வாங்கலை, அந்த டேப்லெட் பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, கர்த்தரே எங்களுக்கு கொடுத்தாருமா. அல்லேலூயா. கர்த்தர் சரியான நேரத்தில் 9 மாதங்கள் முடிந்தது. ஹல்லேலூயா. அப்போதான் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அவங்க டியூ டேட்டு கிட்டத்தட்ட அடுத்த வாரம் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் எப்போ எனக்கு வருது தெரியுமா, இன்றைக்கு காலையில் 7-7:30 மணிக்கு ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல நான் நிற்கணும். ஒரு இடத்துல பிரசங்கம் கொடுங்குயூர் பக்கம். அந்த இடத்துல நிற்கிற நேரத்தில் காலையில் திடீர்னு வலி. இன்றைக்கு என்னையா செய்யுது ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு 2 சர்வீஸ் இருக்குது, இன்னைக்கும் போகணும், மாலையிலையும் போகணும், நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, தூக்குங்க ஓடுங்க. காரை தூக்கிட்டு போயிட்டு சேர்த்து சோத்திரம். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்குள்ள சோத்திரம் 8-8:30 கர்த்தர் நல்ல ஒரு குழந்தையை இந்த நாளில் கர்த்தர் கொடுத்தா. ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஒன்றும் பண்ணலை, கையில் வாங்கினேன், ஸ்தோத்திரம் பண்ண, மேலே தூக்கி காட்டின, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் நீங்களே வளர்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு எடுத்தும் ஓட்டம். ஹல்லேலூயா. ஊழியத்தை கெடுக்க, ஊழியத்தை தடை பண்ண பார்க்கிறான். ஹல்லேலூயா, பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கையில் விட்டுட்டு நேராக போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டுட்டு தான் இந்த நாளில் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் நான் சொல்ல முடியும், தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைச்சா அதை திருப்ப, அதை மாற்ற, அதை ஒழித்து விட ஒருவரால முடியாது. ஏற்ற நேரத்தில் உங்க கையில வந்து நிற்குங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குழந்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசி வார்த்தையினால இடைப்பட்டு கர்த்தர் சொன்ன காரியம் அப்படியே நடந்தது. ஹல்லேலூயா. நாங்க நினைச்சு கூட பார்க்கல, கர்த்தர் அப்படியாய் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தர் நம்மை உயர்த்த நிர்ணயித்திருந்தார். அல்லேலூயா. முதல் பார்த்தேன், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், எனக்கு விரோதமாக எந்த சத்துரு எழும்பினாலும் அதை மாற்றவோ தடுக்கவோ ஒருவனாலும் முடியாது. கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் செயல்படுவார். இரண்டாவதாக, உங்களை ஆசீர்வதிப்பது, இந்த சபையை ஆசீர்வதிக்கிறது, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய எல்லா நிலைகளை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். இந்த திட்டத்தை, இந்த சிந்தையை நம்ம வாழ்க்கையை விட்டு நீக்கிட்டு பழைய சிந்தைக்கு நேராக நம்ம திருப்புவான். ஆனா கர்த்தர் அப்படி விட மாட்டார், திரும்ப உங்களை திருப்புவார். அல்லேலூயா. அவிசுவாசமா இராத, விசுவாசியா இரு, திருப்பி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கையில கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமே.
ஹல்லேலூயா. மூன்றாவதாக நமக்கு கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயர்வுக்காக எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே, என் சபையை உயர்த்த வேண்டும், என் ஊழியத்தை உயர்த்த வேண்டும், என் வாழ்வை உயர்த்த வேண்டும். நான் சத்துருக்கள் மத்தியில் என் சொந்தக்காரே ஒரு சத்துருவா இருக்கிறாங்க, ஆண்டவரே சொந்த வீட்டாரே ஒரு சத்துருவா இருக்கிறாங்க, அவர்கள் மத்தியில் என் தலை உயர வேண்டும் என்று சொல்லி இருந்தா நான் சொல்லுவேன், கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறது என்ன தெரியுமா? மூன்றாவது, உங்களை உயர்த்த தான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சோத்திரம் சொல்லுங்களேன். அவர்களை தாழ்த்தி என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எஸ்தர் 5:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 5:11, தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் ஆமென், தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ஆமென், ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ஆமென், ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னானா. ஹல்லேலூயா. இங்க ஒருத்தன் இருக்கிறான், சாதாரணமானவன் இல்ல. ஆமென். அவன் என்ன பண்றான்னு கேட்டா, சோத்திரம், தன்னை பெரியவனாக்கி, ஆமென், சோத்திரம், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் யாருங்க? தாழ்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுது, தன்னைத்தானே உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான். இங்க இதை தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யார் பண்றா அப்படின்னு கேட்டா, ஆமான் பண்றான். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இப்படி அவன் செய்து கொண்டிருக்கிற வேளையில தன்னைத்தானே மிகவும் உயர்த்துறான். ஹல்லேலூயா. ஆனா அவனுடைய உயர்வு நீடிக்கலங்க. ஹல்லேலூயா. தன்னைத்தானே உயர்த்துகிற உயர்வு நீடிக்காது. கர்த்தர் எனக்காக நிர்ணயித்த உயர்வு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்காக, என் வாழ்க்கைக்காக, என் ஊழியத்துக்காக நிர்ணயித்த உயர்வு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய உயர்வுல நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாம உட்கார வேண்டிய ஸ்தானத்துல அவங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் திருப்ப போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் திருப்ப போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நாங்க நிர்ணயித்த உயர்வு யாருக்கு என்று கேட்டால், மொர்தெகாய்க்கு தான் உயர்த்தி வைக்கிறார். ஆமென். கர்த்தருடைய திட்டம் மொர்தெகாயை உயர்த்தணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. தம்முடைய தெரிந்து கொண்ட பாத்திரத்தை உயர்த்தணும், தம்முடைய ஜனத்தை உயர்த்தணும், அதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆனா அந்த திட்டத்துக்கு விரோதமா ஆமான் என்ற ஒருவன் எழும்புகிறான். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அவங்ககிட்ட எல்லாம் இருக்கு என்று சொல்லி எழும்புகிறான். ஆனா கர்த்தர் என்ன பார்த்தார் தெரியுமா? அவன் திட்டத்தை கர்த்தர் உடைத்து கேன்சல் பண்ணி செயலற்று போக செய்து தம்முடைய திட்டத்தை துவங்க பார்த்தார். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்குது. எஸ்தர் 6:7 வாசிங்களே. யாருக்கிட்டே கேட்கிறாரு பாருங்க ஆண்டவர். ஆமான் உள்ளே வந்த போது, ஆமான் உள்ளே வரான். ராஜா அவனை நோக்கி, ஆமென், ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், ஆமென், என்னையன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து. அல்லேலூயா. இவன் ஒன்றை நினைச்சு வச்சிருக்கிறான். இந்த மனசுல ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சிருந்தான். ஐயோ, நான் தான் உயர்த்தப்பட போறேன், நான் தான் என்று சொல்லி அவனே தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தான். அந்த திட்டம் செயல்படாது, நீடிக்காது. நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் செயல்படுத்த போகிறார். 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ராஜாவை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம், ஆமென், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ஓதுங்க. அல்லேலூயா. ஆமென். சோத்திர. திட்டத்தை, கர்த்தர் வைத்த திட்டத்தை சத்துருவின் வாயிலே கர்த்தர் வெளிப்பட வைக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. உங்க சத்துருவே சொல்லிக்கிட்டு இருக்கிறான், எப்பா அப்ப நீ எல்லாம் இப்படிலாம் உயர போற அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவன் சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆமென். 10:11 வாசிங்கன்னா, அதே 6ஆம் அதிகாரம் 10:11 யார் நிறைவேற்ற போறான்னு கேட்டா, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற ஆமென் யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். உடபலக்கரபா. ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்த உயர்வுனா இதுதாங்க. ஹல்லேலூயா.
சத்துருவே நமக்கு விரோதமா எழும்பலாம், அமேன், சோத்திரம். ஆனா அந்த சத்துருவை வைத்தே நமக்கு உயர்வை படிக்கட்டுகளை கர்த்தர் கட்டுறாருன்னு சொன்னா, அமேன், சோத்திரம், அது நம்முடைய தேவனால் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த நாளில கர்த்தர் சொல்றாரு, மனது புதிதாகிறதுனால எல்லாம் மாறப்போகுது. அல்லேலூயா. இனி உங்களுடைய மனது, உங்களுடைய சிந்தை எல்லாம் சொல்லணும், கர்த்தர் என் வாழ்விலே நிர்ணயித்து வைத்திருக்கிறது அது நடக்கும். அல்லேலூயா. அதுதான் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 2-3 கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென், வல்லமையும் ஆமென் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின. போதும், 3ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதனாகிய மொர்தெகாய் ஆமென் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும், ஆமென், யூதருக்குள் பெரியவனும், தன் திரளான சகோதரருக்கு ஆமென், பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி, ஆமென், தன் குலத்தார் எல்லாருக்கும் சமாதானம் பேசுகிறவனுமா இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் வைத்த உயர்வு எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. ஒருவேளை சத்துரு எழும்புனா அந்த சத்துருவை வைத்தே கர்த்தர் செயல்படுத்துவார். இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தேவையெல்லாம் என்ன தெரியுமா? சங்கீதம் 136:23 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென், சோத்திரம், தாவீது சொல்றாரு, 136:23, சங்கீதம் 136:23, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லலாமே. என் தாழ்வில ஒருவர் நினைக்கிறார். அல்லேலூயா. நான் தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது என்னை நினைத்து எனக்கென்ற ஒரு உயர்வை நிர்ணயிக்கிறார் பாருங்க. அவரை நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க, கர்த்தர் உயர்வை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒன்றை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அதே ஏசாயா 14:27 திரும்ப வாசிக்கலாம். ஏசாயா 14:27. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான், அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. தெரிந்து கொண்ட பாத்திரங்களை கர்த்தர் நோக்கத்தோடு தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை குறித்ததை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இரண்டாவதாக, தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். ஆமென். பிரியமான எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கணும் தான் கர்த்தருடைய ஆசை. அல்லேலூயா. அதுதான் அவர் நிர்ணயிச்சு வைத்திருக்கிற திட்டம். ஆமென். அதுக்கு விரோதமா எழும்புகிற யாரையா இருந்தாலும் தூரப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, உங்களுக்கான உயர்வு கர்த்தருடைய கரத்துல இருக்குது. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்துல கர்த்தர் நிர்ணயித்தபடியே கர்த்தர் உயர்த்துவார். மூன்றாவதாக, நம்முடைய ஊழியங்களிலே, ஆமென், கர்த்தர் நம்மளுக்கு ஊழியத்தில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆமென், ஊழியத்தில் எந்த காரியம் நீங்க செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. ஆமென். ஒரு சேர் போடுற வேலையா இருக்கலாம், அல்லது ஒரு மைக் எடுக்கிற வேலையா இருக்கலாம். இங்க எல்லாருமே நல்ல ஒர்க் பண்றீங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? இதை தான் விரும்புறாரு. இவர்களுக்கு விரோதமாய், அல்லேலூயா, பிசாசு எழும்புவானா மாட்டானாங்க? ஆமென். நல்ல பிள்ளைங்க செய்யறாங்க, நல்ல உற்சாகமா செய்யறாங்க, எழும்பதான் செய்வான். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் திட்டம் பண்ணார். ஒரு திட்டம். என்ன திட்டம்? யாத்திரையாகமம் 10ஆம் அதிகாரம் 3-7 வரை வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 10:3. அப்படியே மோசேயும் ஆரோனும், ஆமென், பார்வோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய், என் சமூகத்திலே எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, இந்த ஜனங்கள் ஆராதிக்க, ஆமென், சோத்திரம், வைக்க வேண்டிய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, வருத்தத்தின் அப்பத்தை புசித்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென், சோத்திரம், அடிமைகளா இருக்கிறாங்க, எதுக்கோ அடிமையா இருக்கிறாங்க. இவர்களை விடுதலையாக்கி என்னை ஆராதிக்க வைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டம். இதுக்கு விரோதமா ஒரு பெரிய ராஜ்யமே எழும்புதுங்க. இந்த ஆராதனை கூட்டத்துக்கு விரோதமா ஆராதனை செய்ய விடாதபடி பார்வோன் என்ற பெரிய ராஜ்யம் எழும்புது. ஆனா கர்த்தர் ஒன்றும் செய்தாரு. என்ன செய்தார் தெரியுமா? நீ போக விடுறியா இல்லையா, இந்த திட்டத்தை நீ உடைக்கிற அப்படின்னு சொல்ற பட்சத்துல நான் என்ன செய்வேன்னா, என் கரத்தை நான் உயர்த்துவேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். அல்லேலூயா. கல்மழை அனுப்பினார். அல்லேலூயா. காரிருளை அனுப்பினார். ஆமென், ஆமென். கர்த்தர் பலவிதமான கிரியைகளை செய்து அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினாரா இல்லையா? பார்வோன் நினைச்சா இவங்களை ஒழித்தே கட்டணும்,
ஆமென். இவர்களை அடக்கி அடக்கி ஆளணும், இவர்களை ஒடுக்கணும். ஆமென். இதுதான் பார்வோனுடைய திட்டம். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, அவன் ஒடுக்க ஒடுக்க, ஆமென், அவன் இடுக்கண்களை செய்ய செய்ய இவர்களை பெருக செய்து, அதே சொன்னது போலவே கர்த்தர் விடுதலையாக்கி ஆராதனையை செய்ய வைத்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பார்வோனின் ஆவிகளை கர்த்தருடைய கரம் திருப்ப போகிறது இந்த நாளிலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அடுத்து கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்கள் என்ன? லூக்கா 21:10-15 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம், ஆமென், சோதர வாசிங்க. 21:10. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்போ. 11. பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகள், ஆமென், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் இதெல்லாம் உண்டாகும். இப்படி உண்டாகிற காலத்துல என்ன நடக்கணும்? நாம என்ன செய்யணும்? 14-15 வாசிங்க. ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்க. 15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. நடக்கும், பூமி அதிர்ச்சி உண்டாகும். இதெல்லாம் நடக்கும் பொழுது சிலர் எழும்புவாங்க உங்களுக்கு விரோதமா. ஆனா கர்த்தர் என்ன செய்வார்னா, இந்த ஊழியத்தை கர்த்தரே ஏற்படுத்தி இருக்கிறபடியால், இங்க ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால், ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியால் கர்த்தர் ஒன்று செய்வாரு. விரோதிக்கிறவர்கள் எதிர்த்து பேசக்கூடாத வாக்கு வல்லமைகளை கர்த்தர் தந்து நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களிலே ஆமென், சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள், ஆமென், தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க, எழும்புறாங்க. இங்க யார் எழும்புறா? பார்வோன் எழும்புறான், ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஒரு கூட்டம் எழும்புது, இவன் சபையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஆமென். எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். இந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஆமென், சீஷர்கள் பெருகிறத பார்த்து பொறாமை கொண்டு கிரேக்கரானவர்கள் எதிர்க்கிறாங்க. ஆமென். கர்த்தர் என்ன செய்தாரு? ஆமென், சோத்திரம். 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் பேசின ஞானத்தையும் ஆமென் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் கடைசி காலத்துல நம்மளை இப்படிதாங்க யூஸ் பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சபை இப்படிதான் யூஸ் பண்ண போறாரு. இங்கிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையை அவர்களால் எதிர்த்து பேச முடியாதபடி அவர்கள் தலைகுனிந்து போகும்படியா கர்த்தர் கிருபை செய்து தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை திட்டம் பண்ணியிருந்தால் அதை மாற்ற ஒருவனாலும் முடியாது. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதை உடைக்கவோ மாற்றவோ ஒழித்து விடவோ ஒருவராலும் முடியாது. கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாய் கரத்தை நீட்டுவார். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, எலியேசரை அனுப்புறாங்க, ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பாரியா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நடத்தினாரு. ஆமென், சோத்திரம். ஆமென். அங்க கொஞ்சம் ஒரு விதமான சலசலப்பு உண்டாகும் பொழுது லாபான் சொல்றான், என்ன வார்த்தை தெரியுமா சொல்றான்? 24:50 வாசிங்க. ஆதியாகமம் 24:50 வாசிக்கும் பொழுது லாபான், அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, ஆமென், இந்த காரியம் கர்த்தராலே வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போல ஒன்றும் சொல்லக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இது கர்த்தராலே உண்டாயிருக்கிறது என்று சொன்னால், ஆமென், இந்த ஊழியத்துக்கு விரோதமா நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க, தர்க்கம் பண்ண பார்ப்பாங்க, அதுக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய பார்ப்பாங்க. கவலைப்படாதிருங்க. எதிர்க்க கூடாதபடி ஒரு வாக்கு வல்லமைகளை, எதிர்க்க கூடாத ஞானத்தின் ஆவியை அவர்களே ஒருவேளை எதிர்த்து நின்றாலும் கர்த்தருடைய கரம் பலமாய் கிரியை செய்து சீஷர்களை பெருக செய்த அந்த கரம் இந்த சபையில ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு பெரிய திரளை கர்த்தர் சேர்க்க போகிறார். அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு சீனியரா நீங்க தான் இருக்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. ஆமென், சோத்திரம். திடீரென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது அத்தனை பேரும், ஆமென், சோத்திரம், அவர்களை வழிநடத்தக்கூடியதான பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் நிர்ணயித்த நிர்ணயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கிற திட்டம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே.
சொல்லுங்களேன். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் உயர்வுக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்புவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீர் நிர்ணயித்த காரியம் என் வாழ்க்கையில நடப்பதாக எல்லா வாயை திறந்து சொல்லிடுங்களேன். ஆமென். தைரியமா விசுவாசத்தோடு சொல்லுங்க. இப்ப கர்த்தருடைய திட்டத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீங்க. இதுதான் ஆண்டவர் என் மேல வைத்திருக்க திட்டம். ஆனா பிசாசு என் காதுல எதையோ சொல்லி கொண்டிருந்தானே, சாவ வார்த்தைகளை சொல்லுகிற பிழையாம் எழும்பலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவைகளை திருப்ப கர்த்தராலே முடியும். கர்த்தருடைய கரம் ஆமென் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என் ஆபீஸ்ல என்னை விட அவன் தான் தகுதியானவன் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் முன்னதான் நான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன்ப்பா. அதுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமான்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்ப்பா. என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவரே புரிந்து கொண்ட ஆண்டவரே, இன்றிலிருந்து நான் அறிக்கை பண்ணி ஜெபிக்க ஒரு கிருபை தருவீராக. விசுவாச அறிக்கை, புதிய சிந்தை உடையவர்களாய், மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை உடையவர்களாய், ஆண்டவரே புதுப்பிக்கப்பட்ட பலனை உடையவர்களாய், புதுப்பிக்கப்பட்ட ஜெப ஆவியை உடையவர்களாய் நாங்கள் ஜெபிக்க கிருபை தருவீராக. Oh, thank you Lord. Oh Jesus, hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே hallelujah. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் சொல்லுவோம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஒரு விசை எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் நிர்ணயித்தது ஆண்டவரே என் வாழ்விலே நடப்பதாக, என் ஊழியத்தில் நடப்பதாக, என்னுடைய வியாபாரங்களில் நடப்பதாக, நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் நடப்பதாக, என் சரீரத்திலே நடப்பதாக. எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற ஆமானின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே செயலற்று போகட்டும். ஆண்டவரே உடபலா கரபா கச்சிடபலா காரியா. அன்றைக்கு முருதேகாய்க்கு நீர் ஆண்டவரை திட்டம் பண்ணி வைத்திருந்த அந்த உயர்வை நாங்களும் அனுபவிக்கத்தக்கதாக, ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கத்தக்கதாக, அந்த தெரிந்து கொண்டதான நோக்கத்தை அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தரை உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை உள்ள கரத்தில் ஆண்டவரை தாழ்த்துகிறோம். அருமையான சபையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இது உம்மாலே உண்டாக்கப்பட்ட சபை. ஆண்டவரே இதை ஒழித்து விட, இதுக்கு விரோதமாக எழும்ப எந்த சக்தியினால, எந்த மனுஷிக ஆலோசனையினால முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய ஆலோசனை நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் நீ நினைத்தபடியே இந்த சபையை நடத்தி பெரிய காரியங்களை செய்வீராக. கிருபைக்கு நடத்தலுக்கு ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.